ஹே ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இப்போ இந்த வீடியோவில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி நான் சொல்லித் தர போகிறேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ ஸ்டிக் அரவுண்ட். இந்த சார்ட்டை பார்க்குற விதமே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மாறி. வாட் இஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா ப்ரைஸோட ப்ளூ பிரிண்ட். ப்ரைஸோட ப்ளூ பிரிண்ட் விச் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை ப்ரைஸ் ஹைஸில் போதா லோஸில் போதா, லைக் திஸ். ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, lower high, lower low, lower high, lower low, lower high, lower low, lower high. இதை வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கிறத ட்ரெண்டிங் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்கு, ரேஞ்சிங் மார்க்கெட். கன்சாலிடேஷன், அக்குமுலேஷன், அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. லைக் திஸ், ஒரு ஸ்விங்குக்குள்ளேயே மார்க்கெட். இப்போ இந்த மூணுத்துக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. பார்த்துருவோமா? போனோடனே உங்களுக்கு அக்குமுலேஷன் கிடச்சிருந்தது. ப்ரைஸ் ஒரு லைக் தெரிஞ்சுன்னு உடைக்கல. ஒரு ப்ரீவியஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லோயர் லோ, இந்த இடத்துல ஒரு குட்டி கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. மார்க்கெட் அடுத்து இங்கே ஹையர் ஐ உடைச்சிருக்கு, அடுத்து இங்கே ஹையர் ஐ உடைச்சிருக்கு. ஸோ அடுத்த ஹையர் ஐ உடைக்கிறதுக்கு மார்க்கெட் கன்சாலிடேஷன் கொடுத்துருக்கு. மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே இருக்க லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு லோஸில் இருக்க லிக்விடிட்டிஸ்க்கு வந்து லோஸில் இருக்க செல் சைட் லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிருக்கு. இதுதான் ரேஞ்ச். ப்ரைஸ் ஒரு இப்போ ஒரு சர்டன் ஸ்விங்குக்குள்ளேயே மார்க்கெட் சுற்றுறதுக்கு பேர் தான் ரேஞ்ச். ட்ரெண்டிங் மார்க்கெட். ட்ரெண்டிங் மார்க்கெட்னா மோர் லைக் புல்லிஷ் பேரிஷ் அப்படியே இப்போ அந்த இடத்துல பார்க்க. க்ளோஸ், ஹை, 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 ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை. அதே மாதிரி இப்போ கவுண்டர் ட்ரெண்ட், அதாவது லோயர் லோ, லோயர் லோ, ஹையர் ஹை, லோயர் லோ, லோயர் லோஸ். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள், கண்டினியூஷன் ஹையர் ஹைஸ்க்கும் லோயர் லோஸ்க்கும் ரேஞ்சிங்க்கும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரேடிங்கோட லாங்குவேஜ், ப்ரைஸோட லாங்குவேஜ்னு சொல்லலாம். நீங்கள் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருங்கிற லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கிட்டா உங்களுக்கு ட்ரேடிங் புரிஞ்சு. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரைஸ்க்கு எங்கே போகும் அடுத்து அப்படிங்கிறத. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா மார்க்கெட் கண்டினியூ ஆகுதா, ட்ரெண்டிங் ஸ்டேஜ் கண்டினியூ ஆகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா மார்க்கெட் மேபி, அதுதான் ரொம்ப முக்கியம், மேபி ரிவர்சல் ஆகும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஹையை மார்க்கெட் எடுக்கலை. ஸோ இதுதான் ஹையர் ஹை, இது ஹையர் லோ. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. சிஹெச்ஓசிஹெச் இங்கே பிஓஎஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ட்ரேட் அப்படியே கண்டினியூ ஆகுது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்குது. இங்கே உடனே அடுத்த மார்க்கெட் டவுன் ஆகுது. நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பை பண்ணலாம். அதுதான் நான் மேபி சொன்னேன். அடுத்து இங்கே ஒரு அடுத்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்.
அதுக்கப்புறம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், திருப்பி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பாருங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ திஸ் ஏரியா தான் ட்ராப். சரி, இந்த ட்ராப்பை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு நான் இன்னும் வர வர வீடியோஸில் சொல்லி தருவோம். நெக்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ட்ரேடிங்கில் ஹார்ஷ் ட்ரூத் என்னன்னா, மோஸ்ட் ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆவாங்க. அவங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸ்ட்ரக்சரை இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் அது ஸ்ட்ரக்சர் இல்லை, நாய்ஸ். நாய்ஸ் நான் இப்போ பாருங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது பார்க்க உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்தாலும் இதுக்கு பேர் நாய்ஸ். நீங்கள் என்ட்ரி போட்டு எஸ்ல இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே வைப்பீங்க. ஸோ நீங்கள் என்டர் இந்த இடத்துல டேப் ஆகும் என்ட்ரி, எஸ்எல் அடுத்த கேண்டில் எஸ். இப்படி நாய்ஸில் போய் சிக்கிடுவாங்க. இதுக்கு பேர் ஃபால்ஸ் பிஓஎஸ், ஃபால்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ நீ ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தீங்கன்னா உங்கள் எஸ்எல்லிங்க ஹிட். இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணுங்கிறதெல்லாம் ஃபியூச்சரில் சொல்லுவேன். ஸோ 1 மினிட்ல நாய்ஸ் எப்படி இருக்கும், 5 மினிட்லேயும் இப்படி வரும். பட் 1 மினிட்ல அதிகமாக இருக்கும். 5 மினிட்ல நம்ம அதை வந்து இன்னும் நிறைய கான்ஃப்ளூயன்சஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். லெட் மீ மேக் திஸ் சிம்பிள். ஹை டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடு. எல்லா மூவையும் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்காது. பி த ஸ்னைப்பர், நாட் த மிஷின் கன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதை நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் மார்க் ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். ரைட்டில் mark higher time frame structure. Second, look for change of character on lower time frame. Third, enter a retest. When okay. First என்ன step, mark higher time frame structure. Okay, ஒரு 7 hour போய்க்கோங்க. higher time frame structureனா மார்க்கெட் இந்த இடத்துல கன்சாலிடேஷனில் தான் இருந்துருக்கு. கடைசியாக வந்த 1 hour சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மார்க்கெட் இங்கே ஒரு எஃப்இஜி விட்டுருக்கோம். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த எஃப்இஜிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் we are going to lower time frame which is 5 minutes. See this. Break ஆஃப் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிச்சு. ஆனால் இந்த இடத்துல ஏன் என்ட்ரி இருக்கக்கூடாது, இது ஏன் ஃபேக் மூவ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே பாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்குவல் லோஸ். ஈக்குவல் லோஸுங்கிறது வந்து நான் லிக்விடிட்டி கான்செப்டில் எடுக்கிறேன். லிக்விடிட்டி பற்றி செப்பரேட்டாக கான்செப்ட் எடுக்கும்போது அதை பற்றி எடுக்கிறேன். ஈக்குவல் லோஸ்னால் இதுக்கு கீழே நிறைய ஸ்டாப் லாஸஸ் இருக்குது. ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரு ஆகணும்னு விருப்பப்படுறீங்களோ அங்கே என்ட்ரு ஆகும்.
ஸோ இப்படி தான் நீங்க வந்து மார்க் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சீரிஸ். கடைசியா வந்து 1 ஹவர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே. 1 ஹவர் சேஞ்ச் ஆஃப் கட். ஸோ இதுதான் பிரேக்கப் ப்ளாக். பெரிஷன்ல வெயிட் பண்ணி மார்க்கெட் என்ட்ரி எடுக்கிறோம். மார்க்கெட் இங்க டேப் ஆயிடுச்சு. பட் இங்க என்ட்ரி இல்ல. ஏன்னா இது மிட்நைட். மிட்நைட்ல மார்க்கெட் பெருசா மூவ்மெண்ட் இருக்காது. மிட்நைட்ல மார்க்கெட் வந்துட்டு லிக்விடிட்டீஸ் அதிகமா கலெக்ட் பண்ணி, அடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய கீழ் ஜோன்ல லிக்விடிட்டீஸ் எடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும். லைக் திஸ். இந்த ஏரியால உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருக்கு. ஸோ நீங்க இந்த இடத்துல பிரேக்கர் ப்ளாக்ல பை பண்ணி இங்க எஸ்எல் வச்சிருந்தீங்கன்னா, உங்க எஸ்எல் ஏசியா கீழ் ஜோன்ல கலெக்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, உங்க என்ட்ரி உங்களோட இதுக்கு தான். எஸ்எல். ஸோ என்ட்ரி இங்க ட்ரிகர் ஆயிருக்கும். பட் டேக் ப்ராஃபிட், ஸ்விங் ஹை. 5 ஹவர் ட்ரேடு. பட் என்ன கேட்டா நீங்க 2 ஹவர்ல எக்ஸிட் ஆயிருங்க. அதான் பெஸ்ட் ஆப்ஷன். 5 ஹவர் ஹோல்ட் பண்ணலாம். 2 ஹவர்ல பார்ஷியல் ஆர் ஃபுல் எக்ஸிட் கூட ஆயிரலாம். நான் மோஸ்ட்டா 2 ஹவர்ல ஃபுல் எக்ஸிட் ஆர் பார்ஷியல் புக் பண்ணிருவேன். திஸ் இஸ் ஹவ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க இதே மாரி நான் என்ன இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த பிரேக் டவுன்ஸ்லாம் ஃபர்தரா வரும். நான் எப்பப்போலாம் என்ட்ரி எடுக்கிறேனோ, அப்பப்போலாம் ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி வீடியோஸ் உங்களுக்கு அதிகமா வேணும். இதே மாரி பிரேக் டவுன்ஸ் உங்களுக்கு வேணும்னா, ஃபயர் ஐகான கமெண்ட்ல போடுங்க.